ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக வீட்டிலையே கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டில் அட்டகாசமாக பரங்கிக்காய் சூப்பு தாங்க பண்ண போகிறோம். சிவப்பு பூசணிக்காய் இல்லை பரங்கிக்காய் எப்படி வேணால் சொல்லலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகி வந்தோடனே இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே இப்போ இது கூட 200 கிராம் பரங்கிக்காயை தோலெல்லாம் சீவிட்டு விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். என்ன ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். இந்த பரங்கிக்காயை வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த பரங்கிக்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஓரளவு வதங்கின உடனே இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 கப் சரியாக இருக்கும். சூப் ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப நீர்த்த மாதிரியும் வேண்டாம். அதுக்கு 200 கிராம் பரங்கிக்காய்க்கு 3 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இந்த சூப்புக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் வர வரைக்கும் விட்டுறலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர் நல்லா ஆறுனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும், அதனால் இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சாச்சு. பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். வேக வச்ச தண்ணி அப்படியே இருக்கட்டும். இந்த காயை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த குக்கரில் இருக்கிற தண்ணியும் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்தாம தான் அரைச்சிருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த தண்ணியிலையே அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது, அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணியாக தெரிஞ்சதுன்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மிக்சிலேயே இந்த தண்ணியை கொஞ்சம் அலசி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் அப்படியே கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் சரியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. வீட்டிலையே நாம்ளே செஞ்சிடலாம் ஈஸியாக. போதும், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அதே ஸ்டைலில் வீட்லேயே சூப்பராக பரங்கிக்காய் வச்சு சூப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது மேலே 1-2 இடித்து வச்சுருக்கிற மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட அப்பளமோ வடாமோ வச்சு சூடாக இந்த சூப்பை குடித்தா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு அப்படியே சூடாக குடித்தா சூப்பராக இருக்குங்க. இந்த மிளகுத்தூள் நீங்கள் குடிக்கும்போது மேலே கலந்துட்டா போதும், முதலே கலந்து வைக்க வேண்டாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.